ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லட்சுமி இல்லம். நம்ம சேனல்ல 7 நாள் 7 குழம்பு வகைகள் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 3ல சீரக குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸிங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீரக குழம்புக்கு பேன் நல்லா ஹீட் ஆயிட்டோன்னு துவரம்பருப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, சீரகம் துவரம்பருப்பும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆயிட்டோன்னே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோன்னே தேவையான அளவு கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிச்சிட்டோன்னே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டோன்னே இப்போ இது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இதில் வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க சீரகம் பருப்பு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துட்டு வெங்காயம் தக்காளி கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, புளியில வந்து நான் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கிடுங்க. சூப்பரான சீரக குழம்பு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லட்சுமி இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.